என் அன்பு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் இதே மாதிரி செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸு. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணிங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட், அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கேப்சிகம், குடமிளகாய், இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கொடுக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ எல்லாமே அனல் கம்மியாக வச்சுட்டு செய்யுங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நடுவில் கீரல் போட்டு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க. அனல் கம்மியாக வச்சுட்டு வதக்குங்க. ரொம்ப குக் ஆக வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கானால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஓரமாக தள்ளிவிடுங்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும். ஒரு 2 முட்டை எடுத்து வச்சுருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வேக வச்ச ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதே கடாயில் கொஞ்சமாக ஓரமாக அந்த வெஜிடபிள்ஸை தள்ளிவிட்டு அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கலரிடுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிட போகிறோம். நான் இதுக்கு ஹாப்பி மாம் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், ஒரு பேக்கெட்டு. நான் சாஸ் எதுவும் ஆட் பண்ணல, இந்த மிக்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க, வதக்கி கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேக்கெட் எடுத்துருக்கேன், ஹாப்பி மாம் மிக்ஸு, க்ரீன் கலர் தான் எடுத்திருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த பேக்கை பிரித்து நம்ம இதில் கொட்டிக்கலாம். இந்த முட்டை வெஜிடபிள்ஸ் எல்லாத்தோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா நம்ம நார்மல் ரைஸ் தான், வீட்டுக்கு சாதம் வடித்த ரைஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த ரைஸ்லேயே நான் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அனல் கம்மியாக வச்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க, கைவிடாது கிண்டிகிட்டே இருங்க. உப்பு காரெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக பெப்பர் போடலான்னு இருக்கேன். ஸோ அன்றாட வாழ்க்கையில் நம்ம மிளகு யூஸ் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. ஸோ இப்போ நம்ம தேவையான அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கைவிடாத கலரிடுங்க, அனல் கம்மியாக வச்சுட்டு கலரிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவும் சூப்பரான நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் தான் ரெடி ஆகிட்டே இருக்குது. அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிடுவோம். நம்ம புதுசாக யாராச்சும் பார்க்குறோம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு ஏதாச்சும் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு ஸ்பைஸியாக ஏதாச்சும் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் மோட்டிவேஷன் வீடியோ, பைபிள் வீடியோ, அதுக்கப்புறம் பைபிள் சாங் எல்லாமே போட்டிருக்கோம். நிறைய குக்கிங் வீடியோ, கிச்சன் டிப்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு விசிட் பண்ணிவிடுங்க. மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ். தேங்க்யூ.